வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வளரும் முருகன் அருள். ஒரு மண்பானையினுடைய தீவிரமான ஒரு பக்தர். அந்த பக்தனுக்கு மண்பானை ஆகப்பட்டது சொல்லிக் கொடுக்கின்ற பல விதிமுறைகள் இருக்கின்றன. அந்த மண்பானை தினமும் அவனிடத்தில் உரையாடுகிறது. அவனும் சில விஷயங்களை குறிப்பாக எழுதி கொள்கிறான். அங்கு வந்து பார்ப்போருக்கெல்லாம் அது விளையாட்டாக தெரிகிறது. மண்பானை ஏதோ சொல்லுகிறது, இவன் ஏதோ குறிப்பு எழுதுகிறான் என்று. ஆனால் அது எதை பற்றி சொல்லுகிறது என்பதை அவனுக்கு கொஞ்ச நாள் கழித்து தெளிவாகிறது, புரிய வருகிறது. இவர்கள் இரண்டு பேரும் மண்பானை பேச, இவர் எழுத. பின் மண்பானையை அவர் தட்டி பார்க்க, தொட்டு பார்க்க, கேள்வி கேட்டு பார்க்க, மடியில் வைத்து அழகு பார்க்க, இடையில் வைத்து அழகு பார்க்க, தலையில் வைத்து அழகு பார்க்க, அந்த மண்பானைக்கு என்று ஒரு அழகை வடிவடித்தான் அந்த பக்தன். அதில் இருக்கக்கூடியது வெறும் பாத்திரம் மட்டுமல்ல, அது பல பிராப்தத்தை தரக்கூடிய மண்பானை என்று பிற்காலத்தில் தெரிய வந்தது. உயிர்வட்டமாக இருக்கக்கூடிய மண்பானையினுடைய அழகு, அதை ரசிப்பதற்கு நமக்கு உயிர் என்கின்ற பிராப்தத்தை படைக்கின்றார் இறைவன். ஏன் அதை மண்ணால் செய்யப்பட்டு, அழகால் வடிக்கப்பட்டு, அதில் எழுதுகோள் இல்லாத எழுத்துக்களால் சொல்லிக் கொடுத்து, இவன் அதனுடன் பேசி குறிப்பிட்டுள்ள காலங்களை எல்லாம் பின்னாளில் அழகுபடுத்த வந்து, அவன் சில அழகுகளால் அதை வடிவமைத்து, இது இருப்பிடத்தினுடைய ரகசியத்தை அவன் சொல்ல வரும் பொழுது கேட்கக்கூடிய கூட்டமோ ஏராளம். மண் பொன் போன்றது, பொன் மண்ணுக்கு சமமானது. இதை உணர வைப்பதற்காக 199வது தீப ஆராதனையிலே சண்முக பெருமானுடைய திருவடிகளில் இருந்து தீப ஆராதனையிலே அவர் மண் கலசம் போன்று ஒரு காட்சியை கொடுத்து, அந்த காட்சிக்கு இருக்கின்ற எழுத்து வடிவத்தை உங்களுக்கு அவர் அருளுரையாக சொல்லி, இதில் இருக்கின்ற சில அவசியத்துக்கு உட்பட்டதையும் அவசரமான காலத்தில் பயன்படுத்தக்கூடியவையும், எது அவசியம் இல்லை என்பதை உணர வைப்பதற்கும், எதற்கெல்லாம் அவகாசம் வேணும் என்பதை தெரிந்து கொள்வதற்கும், எல்லாத்திற்கும் இந்த மண் பூமியாகப்பட்டது நம்மை சுமக்கிறது என்பதற்கு உண்டான தீவிர பக்தனாக மாறினால் முருகப்பெருமான் யாரலாம். பதிவு தவசித்த முருகனடிமை சே மனோகர 13/5/2024 திங்கட்கிழமை வளர்பிறை சஷ்டி. இது அநேகமாக 800 எவ்வளோப்பா அன்னைக்கு சொன்னார் செல்வனே?
215வது சஷ்டின்னு சொன்னார். கிட்டத்தட்ட அதுவும் நம்ம 215னா கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷத்துக்கு பக்கம் வரும். அதாவது திங்கட்கிழமை வளர்பிற சஷ்டி. இந்த சஷ்டிங்கிறத இது ஆரம்பிச்சது எப்படி, கொண்டாடப்பட்டது எப்படி, அந்த கொண்டாடுவதற்கு உண்டான சமநிலையும் உயர்நிலையும் உந்துதல் நிலையும் உகந்த நிலையும் உயர்ந்த நிலையும் பரந்த நிலையும் நிற்கின்ற நிலையும் தெரிகின்ற நிலையும் அறிகின்ற நிலையும் புரிகின்ற நிலையும் தெளிவுபடுத்தப்படுகின்ற விரதம். சஷ்டி என்கின்ற விரதத்தை எடுக்கக்கூடிய பக்தவழிகளுக்கெல்லாம் அவர் தனக்கு தன்னுடைய தனக்காக என்பதையெல்லாம் உணர வைக்கின்ற ஒரு மாபெரும் விரதம். தொடர்ந்து எடுத்து வாருங்கள். உங்களுக்கு எவ்வாறெல்லாம் அவர் அருளிப்பார், எதற்கெல்லாம் கூடவே இருப்பார் என்பதற்கு நான் ஒருவனே சாட்சி என்பதை இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். நமது விரதக்குழு அன்பர்கள் அனைவரும் சஷ்டி என்று எல்லோரும் கலந்து நமது அன்னதான கூடத்தில் அன்னமிட்டு மகிழ்ந்து இன்னும் அன்னதான கூடத்தை வளர்ப்பதற்கான நிதியை உங்களிடத்திலிருந்து மனமுகிர்ந்து கொடுப்பதற்கான நிலையை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். மனமுகிர்ந்து கொடுப்பதற்கான நிலையை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னும் அன்னதானம் வளர வேண்டும். அங்கு வருவோருக்கெல்லாம் நாம் அதை எந்த ஒரு காரணத்துக்காகவும் அந்த செயல்பாட்டை நாம் கொடுத்த முருகப்பெருமான் கொடுத்த பணியை இடைவிடாமல் செய்ய வேண்டும் என்பது நாம் ஒவ்வொருவரும் எடுத்து கொள்ளக்கூடிய குறிக்கோளாக இருக்கட்டும் என்பதை நான் விரும்பி உங்களிடத்தில் இந்த பதிவை கூறுகிறேன். சரவணபவன்.